ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இந்த வீடியோ யாருக்காகது? இது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்காகவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் கிடையாதுங்க. பெண்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டில் வயது வந்த பெண்கள் எல்லாருமே இந்த டிப்ஸை எடுத்துக்கலாம். அப்படி என்னங்க இது பயன்படும் அப்படின்னா, கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காக மிக மிக முக்கியமானதாக இருக்கும். என்ன முறைகளை கர்ப்பப்பையை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம கர்ப்பப்பை ரொம்ப பலவீனமானதாக இருக்கும். எனக்கு ஏற்கனவே அபார்ஷன் நடந்துருச்சு சிஸ்டர் அப்படிங்கிறவங்களும், எனக்கு கரு நிற்கவே மாட்டேங்குதுங்கிறவங்களும், எனக்கு பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகுதுங்க, எனக்கு ஒழுங்காகவே பீரியடே வரமாட்டேங்குது, இதனால ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பாடி வெயிட் ரொம்ப அதிகமாகும். எதுனே திடீர்னு ஒரு மாதத்தில் 2-3 கேஜி வெயிட்டு போடும். உடம்பே ஒரு மாதிரி கனத்தை போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், ஓவலேஷன் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு, ஒரே வார்த்தையில் சொல்ல போனோம்னா, இது முழுக்க முழுக்க கர்ப்பப்பையை பலப்படுத்தி நம்ம ஒரு கருவை தங்க வைப்பதற்கு இருக்கிறமான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும். சரிங்க, இது இந்த கர்ப்பப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு என்னென்ன ஐட்டம் நம்ம பயன்படும், அது எப்படி முறையான பக்குவப்படுத்தி நம்ம சாப்பிடுவது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பூண்டுங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூம்பு வடிவத்தில் தான் இருக்கும். இது பேர் மலைப்பூண்டு இல்லாட்டினா ஒருதலை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கிற மாதிரி இது ரசப்பூண்டு இல்லை பெரிய பல் பூண்டை கிடையாது. முழுக்க முழுக்க இது கர்ப்பப்பைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வகையான பூண்டுன்னு தான் சொல்லலாம். இந்த பூண்டை வச்சு தான் இன்றைக்கி நாம் ஒரு பயனுள்ள ஒரு தகவலை பார்க்க போகிறோம். இந்த ஆர்டர் இந்த நேற்று ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கான பண்ண வீடியோ தான் இது. இது மலைப்பூண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல ஒருதலை பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். பட் இதை எப்படி முறையாக பக்குவப்படுத்தி நான் பண்ணேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. நீங்கள் அப்போயே நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீட் பூண்டு லேகியம் இல்லைனா யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் மிக்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கியூஆர் கோட் சென்ட் பண்ணுறேன், அது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி அந்த பூண்டை ஃபுல்லாக தோல் பிடிச்சி வச்சுட்டேன். இது சும்மா நான் கொஞ்சம் தாங்க வச்சுருக்கேன், அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் பூண்டை நான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல இந்த வீடியோக்காக மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டது. பார்த்தீங்களா, இப்போ நார்மலாக பார்க்குற மாதிரி இது இருக்காது. அதே நேரத்தில் இந்த பூண்டை நான் நறுக்கிறப்ப அதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அதை நறுக்கிறப்பே கையில் ஒரு காரல் இருக்காது. ஏன்னா 1 கிலோ பூண்டு வரைக்கும் நான் உரித்து நறுக்கினேன். என் கையில் ஒரு பெட்டி அந்த எரிச்சல் இல்லவே இல்லை. அதுதான் இந்த மலைப்பூண்டோட ஸ்பெஷாலிட்டியே. இதை ஃபுல்லாக நான் ஃபைன் சாப்பாக நறுக்கி வச்சுட்டேன். இதை 2 முறையில் பயன்படுத்துவாங்க. பாலில் வேக வச்சு அதை லேகியமாக பண்ணுவாங்க. அது பேர்கால லேகியம் அப்படிம்பாங்க. அதாவது குழந்தை பிறந்த பிறகு அதை பயன்படுத்துவது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கருவை கரு உருவாவதற்கு, யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு பூண்டை இப்படித்தான் முறைப்படி பயன்படுத்த வேண்டும். நல்லா ஃபைன் சாப்பாக நான் நல்லா நறுக்கி வச்சுட்டேன். அதன் பிறகு அடுப்பை ஆன் பண்ணி நல்லெண்ணெங்க, நான் 1 லிட்டர், இப்போ 1 கிலோ பூண்டுக்கு தான் இப்போ நான் பண்ணுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற எண்ணெய் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் செலவாச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் காய வைக்கிற அந்த நேரத்தில் கருப்பட்டி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த கருப்பட்டியும் பார்த்திங்கன்னா சரிக்கு சமமாக போடணும். 1 கிலோ ஒருதலை பூண்டுனா 1 கிலோ கருப்பட்டி நம்ம எடுத்து துருகி வச்சுக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சக்கப்புறம் பூண்டை நல்லா அடுப்பில் போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறப்பே மேலாப்பில் இருக்கணும் அந்த எண்ணெய். இப்போ பூண்டை ஃபுல்லாக நான் போட்டு கிளறப்ப அந்த எண்ணெய் மேலாப்பில் தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மருத்துவ குணம் அந்த நல்லெண்ணெயில் முழுவதுமாக சாரும். அப்போ என்ன பண்ணால் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப. அதை நம்ம சுண்ட சுண்ட அதை அப்படியே நம்மளுக்கு கிளறி ஒரு லேகியம், ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி அடிக்கடி மட்டும் பண்ணுங்கள். அதை நல்லா ஒரு நம்மளுக்கு இந்த எண்ணெய் தனியாக பூண்டு தனியாக பிரிஞ்சு வரப்ப இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த பூண்டை நல்லா இப்போ நான் மசிச்சு விட போகிறேன். நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், இதை நீங்கள் மிக்சிலேயே அரைச்சி பண்ணலாமேன்ட்டு. இது லேகியம், இது ஒரு மருத்துவம் சார்ந்த குறிப்பு. அதுக்கு நான் எப்பயுமே
அந்த மிக்ஸி இது எதுவுமே பயன்படுத்த மாட்டேன். இந்த மாரி கை வழியா தான் நான் பயன்படுத்துவேன். இந்த மாரி பூண்ட நான் நல்லா மையா நச்சுக்கிறேன் என்னன்ட்டுன்னு. இது நல்லா வேக வச்சக்கப்புறம் தான் இந்த மாரி நக்க முடியும். நீங்க நார்மலா பூண்டு பச்சையா இருக்கிறப்ப இந்த மாரி நக்கவே முடியாது. அதுவும் ஒரு தல பூண்ட ஏன்னா அதோட சக்தி எல்லாமே அதிலேயே போயிடும். அதனால நல்லா நான் வேக வச்ச பிறகு தான் இப்படி நல்லா ஒரு டம்ளர் நல்லா ஒரு கனமான பாத்திரத்த எடுத்து இந்த மாரி நச்சுக்கிறேன். இது திரும்ப அடுப்பில் திரும்ப ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்க விட்டு, திரும்ப அந்த எண்ணெய் தனியா, அந்த பூண்டு தனியா பிரிஞ்சு வந்துரும். அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கருப்பட்டி போட போகிறோம். இந்த கருப்பட்டி அதே மாரி தான் நல்லா சீச்சு வச்சுக்கணும். இது பாகு காய்ச்சிலாம் சேர்க்கிறது கிடையாது. நேரடியா அப்படியே சேர்க்கிறது என்னன்ட்டுன்னு. இப்போ சேர்த்து அதே மாதிரியே நல்லா கிளறி விடுறப்ப இந்த மாதிரி அல்வா போன்ற பதத்துக்கு வரும். இந்த மாதிரி நான் கரண்டியில் விட்டு எடுக்கிறப்ப அந்த துடுப்பில் அது ஒட்டவே ஒட்டாது. அந்த அளவுக்கு அதோடைய பதம் இருக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி பதம் நல்லா அதில் இந்த நடுவில் சுற்றி பபிள்ஸ் வரப்போ அதை இறக்கிடணும். இதுதான் நம்ம ப்ராப்பராக பூண்டு லேகியம் தயாரிப்பதற்கான முறை. இன்றைக்கி நம்ம தயாரித்தாச்சு. இன்றைக்கான 5 ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிடுவேன். உங்களுக்கு பூண்டு லேகியம் வேணும் மற்றும் உங்கள் வீட்டில் பெண்களுக்கு பீரியட் இர்ரெகுலராக இருக்குது, 2 மாதத்துக்கு ஒரு முறை வருது, எனக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ரென்த்தனாகவே இல்லை, எனக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகுதுங்க, கரு நிற்கவே மாட்டேங்குது, கருமுட்டை குழாயில் அடைப்பு இருக்குது மற்றும் பிசிஓடி தொந்தரவால் கஷ்டப்படுற ஒவ்வொரு பெண்களுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பிசிஓடியை தடுத்து நிறுத்தும், அது அழிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பிசிஓடி என்னென்னா ஒரு நீர்க்குமிழி, ஒரு நீர்க்கட்டி. அந்த நீர்க்கட்டியை வளர விடாமல் அப்படியே தடுத்து நிறுத்தும். நீர்க்கட்டி உள்ளவங்க கண்டிப்பாக அதை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஐயுஐ பண்ணி பார்த்துட்டேன் சிஸ்டர், ஐவிஎஃப் பண்ணி பார்த்துட்டேன், ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முதல்ல நம்ம கர்ப்பப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம பார்த்த இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதை எப்படி முறையாக பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன். இதை டெய்லி பேசிஸில் சாப்பிடலாம். இது எப்படின்னா ஒரு மருந்து மாதிரி தான். ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூன்கிற விதம் நீங்கள் எடுத்து சாப்பிடணும். காலையில் எந்திரிச்ச பிறகு ப்ரஷ் பண்ண பிறகு இதை நீங்கள் சாப்பிடுங்க. இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதை நீங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக 2-3 மந்த்ஸ் எடுக்கும்போது உங்கள் ஓவுலேஷனில் மாற்றம் வரும். அது கண்டிப்பாக உங்கள் யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதை நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம சேர்க்குற அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் மற்றும் ஒரு தலை பூண்டு நிறத்தில் இந்த கருப்பட்டி. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 250 கிராம் நான் 220 ரூபா தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். இதோட விலை பார்த்திங்கன்னா இதுதான். இது அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஆர்டர் அவங்க எதுவுமே அந்த மாதிரி கொஷின் பண்ணலை. அதே நேரத்தில் இது நாளைக்கு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது எண்ணெயோட விலையை பொறுத்து தாங்க. ஏன்னா எண்ணெய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விற்கிறாங்க. இப்போ நல்லெண்ணெய் இன்றைக்கி நான் வாங்கினப்பே அது 360 ரூபா கிட்ட வந்துச்சு என்னென்னு. ஸோ இதோடைய விலை 220 ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜோடு வரும். இனிமேல் ஆர்டர் பண்ணுறவங்களுக்காக வரும். இந்த வாரத்துடைய நான் ஆர்டரை நாளைக்கு வரைக்கும் மட்டும்தாங்க எடுக்கிறேன். நாளைக்கு வரைக்கும் இந்த பூண்டு லேகியம், இந்த யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வித்தின் 1 டேஸில் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள தகவலை தந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுங்கிறது கீழே இருக்க வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.